அக்காமா அடித்து அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போக போகிறீங்க, தயாராக இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இதோ அவர்கள் பணத்திற்காக போலி சிவில் ஐடி முகவரிகளை விற்றனர். இப்போது அவர்கள் விலை கொடுக்கிறார்கள். என்ன விலை? பணத்திற்கு அடையாள அட்டை வழங்கிய வழக்கில் பாசி பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் பெண் ஊழியர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மனித வளத்துக்கான பொது ஆணையகத்தில் பணிபுரிந்த அரச ஊழியர்களுக்கே இந்த தண்டனை. அட்ரஸ் யார் யாரெல்லாம் காசு கொடுத்து அடிச்சிருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் எக்காமா காசு கொடுத்து அடிச்சிருக்கீங்களோ, ஜெயில் தண்டனை தான் இனி வரும் காலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்ல வேண்டியது கடமை இல்லையா? கடந்த அக்டோபர் 28 ஆகிய நேற்றைய தினம் ஒரு முக்கியமான அரசு நிறுவனத்திற்குள் ஊழல் வலையை அம்பலப்படுத்திய ஒரு வியத்தகு நீதிமன்ற அறை தீர்ப்பில் ஆலோசகர் அப்துல் வஹாப் அல் மொய்லி தலைமையிலான குவைத்தின் குற்றவியல் நீதிமன்றம் சிவில் தகவல் பொது ஆணையகத்துடன் தொடர்புடைய உயர்மட்ட மோசடி மற்றும் லஞ்ச வழக்கில் தண்டிக்கப்பட்ட தனி நபர்கள் குழுவிற்கு சிறை தண்டனைகளை விதித்துள்ளது. இதில் நீதிமன்ற ஆவணங்களின்படி 2 பெண் பாசி ஊழியர்களுக்கும் ஒரு எகிப்திய வெளிநாட்டவர் பிரதிநிதிக்கும் தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஒரு கணக்காளர் மற்றும் ஒரு நிறுவன பிரதிநிதி மந்தூக் ஆகியோர் அதிகாரப்பூர்வ பதிவுகளை கையாளுதல் மற்றும் அடையாள ஆவணங்களை பொய்யாக்குவதில் தங்கள் பங்கிற்காக 3 ஆண்டுகள் கடின உழைப்புடன் சிறை தண்டனை, அதாவது கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டது. விசாரணைகளில் லஞ்சம் வாங்குவதற்காக தேசிய தரவுத்தளத்தில் குடியிருப்பு முகவரிகளை மாற்றவும் புதுப்பிக்கவும் இந்த குழு சதி செய்ததாக தெரிய வந்தது. அவர்கள் தவறான தகவல்களின் கீழ் புதிய சிவில் அடையாள அட்டைகளை வழங்கியதாகவும் வாடகை ஒப்பந்தங்களை இட்டுக்காட்டியதாகவும் சந்தேகத்துக்கிடமில்லாத குடிமக்களின் தனிப்பட்ட விவரங்களை பயன்படுத்தியதாகவும் போலி குத்தகைதாரர்களை அவர்களுக்கு தெரியாமல் அவர்களின் முகவரிகளுக்கு மாற்றியதாகவும் கூறப்படுகின்றது. பொது நம்பிக்கையை மீறுதல் மற்றும் தேசிய தரவு ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தல் என்று வழக்கறிஞர்கள் விவரித்த இந்த திட்டத்தில் குத்தகை ஆவணங்கள் மற்றும் முகவரி சரிபார்ப்பு படிவங்கள் உட்பட பல அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் ஒருங்கிணைந்த மோசடி செய்யப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர் சட்டப்பூர்வ வதிவிட நடைமுறைகளை தவிர்ப்பதற்காக வெளிநாட்டினர் மற்றும் இடைத்தரகர்களிடமிருந்து நிதி லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகின்றது. தண்டனை விதிக்கும் போது பிரதிவாதிகள் தங்கள் அதிகார பதவிகளை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் குவைத்தின் சிவில் தகவல் அமைப்பை தனிப்பட்ட லாபத்திற்காக கையாண்டுள்ளதாகவும் அரசு நிறுவனங்கள் மீதான பொது மக்களின் நம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தியுள்ளதாகவும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. அதிகாரப்பூர்வ பதிவுகளை சேதப்படுத்தும் அரசு அமைப்புகளை லாபத்திற்காக சுரண்டுவதும் தண்டிக்கப்படாமல் போகாது என்ற வலுவான செய்தியை இந்த தீர்ப்பு அனுப்பியுள்ளது. இதுதான் இந்த அரப் டைம்ஸில் வந்த ஆர்டிக்கல். அக்காமா வெளியில் காசு கொடுத்து அடிக்கிறவங்களுடைய நிலைமை இதுதான். நம்மளால் முடிஞ்சது உங்களுக்கான அவேர்னஸ், உங்களுக்கு தரக்கூடிய அவேர்னஸில் ஒருத்தர் சரி பிரயோஜனம் அடைவீங்க அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கும் இந்த செய்திகளை தொடர்ந்தும் உங்களுக்கு நான் கொண்டு வந்து தரது. இதுதான் இந்த ஆர்டிக்கல் அரப் டைம்ஸில் இன்றைய தினம் வெளியாகிய ஆர்டிக்கல். இது நேற்றைய தினம் வெளியாகிய ஆர்டிக்கல் 28ஆம் தேதி. இதில் தெளிவாகவே சொல்லிட்டாங்க, அட்ரஸ் காசு கொடுத்து எடுக்கக்கூடாது, அக்காமா காசு கொடுத்து அடிக்கக்கூடாது. இது 2மே சட்டப்படி குற்றம். அதே போல் அக்காமா நீங்கள் காசு கொடுத்து அடித்து பிடிப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சிறை தண்டனையும் இருக்கும், அபராதமும் இருக்குது. அதே மாதிரி கஃபீலுக்கு 5 வருட சிறை தண்டனையும் 10,000க்கு மிகாத அபராதம் இருக்கும். அடுத்ததா முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் இருக்கக்கூடிய வீடு இந்த இருக்கிற வீட்டில் நான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த வீட்டில் அட்ரஸ் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த வீட்டில் ஆல்ரெடியே நிறைய பேர் ஃபுல்லாகி இருக்கிறாங்க. எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த இடத்துல இன்னொருத்தர பேரில் தான் அந்த இடம் இருக்குது.
அதில் அவருக்கு பாதியை கொடுத்துட்டு மீதி எனக்கு கொடுத்துருக்காங்க. வாடகையில் அவங்க லாபம் எடுக்கிறாங்க. ஆனால் இடத்தை பொறுத்தவரையில் ஒரு ஆளுக்கு தான் அந்த இடம் கொடுக்கணும் அப்படின்றது அப்ரூவல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கேயோ வேறொரு இடத்துல ஒரு இடம் ஒன்று இந்த மாதிரி இருக்குது. சரி, அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து நான் இங்கே இருக்க போகிறதில்ல, எனக்கு இந்த இடத்த மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு நான் பணத்தை கொடுத்துட்றேன். வருஷத்துக்கு ஒரு 150 தினார் நான் கொடுக்குறேன் அட்ரஸுக்காக மட்டும். இப்போது எனக்கு அங்கே அட்ரஸ் இருக்குது. நான் என்னுடைய சிவில் ஐடியில் அட்ரஸை பதிவு பண்ணிட்டேன். மனித வளத்துக்கான பொது ஆணையக அதிகாரிகள் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் பாசி வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போது கோர்ட் ஆர்டர் எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு இடமா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிக்கிட்டு வரும்போது இப்போ நான் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி அவங்க கேட்குற கேள்வி என்ன, உங்களுடைய பெயர் என்ன? என்னுடைய பேர் சர்ஃபான். ஓகே, அவங்க வந்து சிஸ்டமில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துக்குரிய பேர் வந்து இன்னொருத்தர பேரில் இருக்குது. நீங்கள் எப்படி இந்த இடத்துல இருக்கிறீங்க? உடனே அந்த நபரை தேடி பார்த்தா அந்த நபர் இருக்கிறாரு, அவரும் இருக்கிறாரு, அவருக்குரிய போர்ஷன் இருக்குது. ஆனால் அந்த போர்ஷனில் பாதியை வெட்டி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த நபர் குற்றவாளியாக போகிறதில்ல. உங்களுடைய பேரில் நீங்கள் அதே இடத்துல இருக்கீங்க, ஆனால் உங்களுடைய போர்ஷனில் பாதியை இன்னொருத்தருக்கு நீங்கள் கொடுக்கல, ஓனர் கொடுத்துருக்காரு. அப்படின்னா அந்த எனக்கு என்னோட பேரில் இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கிறார்களே அவருக்கு வந்து எந்த ஒரு தண்டனையும் இல்லை. ஆனால் எனக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனருக்கும் தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி என்னுடைய பேர் இருக்கிற இடத்துல போயிட்டு அங்கே கதவை தட்டி சர்பான் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அங்கே இருக்கிறவங்கள செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துக்குரிய அபராதத்தை போடுவாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதுக்குரிய தண்டனை கிடைக்கும். எப்படி இது வந்து ஒரு சங்கிலி தொடரில் போகும். என்ன பிடிச்சி என்னுடைய அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே போவாங்க, அங்கே இருக்கிறவங்கள பிடிச்சி உங்களுடைய அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த அட்ரஸுக்கு போவாங்க. இப்படியும் சங்கிலி தொடரில் இது போயிட்டே இருக்கும். யார் யார் எங்கெங்கே அட்ரஸ் ஃபேக்காக வச்சுருக்காங்க, ஃபேக்கான அட்ரஸ் யார் யார் எடுத்துருக்கிறாங்க, அந்தந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத தொடராக செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து அப்படி ஒரு சைன் மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து அந்த சங்கிலி மாதிரியே தொடர்ந்து வலைப்பின்னல் மாதிரியே வந்து கடைசி கட்டம் எங்கே போய் முடியுமென்றது நோ ஐடியா. இதுதான் சிச்சுவேஷன். தயவு செய்து புரிஞ்சு நடங்க. வெளியில் அக்காம அடிக்கிறது, வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறது இந்த நாட்டை பொறுத்தவரையில் சட்ட விரோதம். அதே போல தான் நீங்கள் காசு கொடுத்து அட்ரஸ் உங்களுடைய அணுவான எடுத்துக்கொள்கிறதும் வந்து சட்டவிரோதம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எப்படியாவது நீங்கள் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் இல்லை உங்களுக்கு அங்கே தரமாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா வேறு இடத்துல அப்பார்ட்மெண்ட்டையாவது மாற்றி அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்குரிய அணுவான அட்ரஸை எடுத்துக்கொள்ள பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவீங்க. சிந்தித்து செயல்படுங்க. ஆர்டிக்கலை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன்னு மறக்காமல் பாருங்கள்.